சென்னையில் ஒரு குதிரை செத்து போச்சு. இதில் கவலைப்பட என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கவலைப்பட வேண்டிய விஷயம் இருக்குது. அந்த குதிரை எப்படி செத்து போச்சு அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படுவீங்க. ஏன்னா அந்த ஹார்ஸுக்கு வந்த நோய் அப்படி. அந்த நோய்க்கு இப்போ வரைக்கும் வேக்சின் கிடையாது, ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அதை விட முக்கியமான விஷயம், அந்த நோய் மனிதனுக்கும் பரவும். இப்போ தான் சென்னையில் பறவை காய்ச்சல் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு வைரஸாக அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். டெஃபினட்டாக நாம் கவலைப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் முன்னெச்சரிக்கையோடு இருந்தால் நாம் தப்பிக்கலாம். அது என்ன நோய், எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முழுசாக இந்த வீடியோவை பாருங்கள். பார்த்தா நமக்கான ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இப்போ சென்னை சேப்பாக்கத்தில் ஹார்ஸ் ரைட் ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் அங்கே இருக்க ஒரு ஹார்ஸ் ஒரு நோய் வந்து இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அந்த நோய்க்கு இப்போ வரைக்கும் வேக்சின் கிடையாது. அந்த நோய் வந்தால் உயிர் பிழைப்பது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக இருக்குது. அது என்ன நோய் அப்படின்னா கிளாண்டஸ் அப்படிங்கிற டேஞ்சரான உயிர்கொல்லி நோய். இந்த தகவல் தெரிஞ்ச உடனேயே கால்நடைத்துறையும் சென்னை மாநகராட்சியும் அதற்கான பணிகளை ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஹியூமனுக்கும் பரவும் அப்படிங்கிறதால தான் இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. அண்ட் இப்போ அந்த குதிரை செத்தோன்னே அதோட கான்டாக்டில் இருந்தால் மற்ற ஹார்ஸுக்கும் பிளட் டெஸ்ட் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இது என்ன நோய் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். வாட் இஸ் கிளாண்டஸ்? கிளாண்டஸ் அப்படிங்கிறது பர்கோல்டேரியா மல்லை அப்படிங்கிற பாக்டீரியாவால் வந்து இது ஸ்ப்ரெட் ஆகுது. இது ஃபஸ்ட் டைம் யாரை பாதிக்கும் அப்படின்னா குதிரை, கழுதை, கோவேறு கழுதை அப்படிங்கிற விலங்குகளை தான் டைரெக்டாக அட்டாக் பண்ணும். அங்கேருந்து தான் ஹியூமனுக்கு இது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இது ஒன்றும் புதிய நோய் கிடையாதுங்க. இந்தியாவில், ஆஸ்திரேலியாவில் இது ஏற்கனவே இருந்திருக்கு. ஆனால் என்ன அப்படின்னா இதுக்கு வேக்சின் கிடையாது, இதுக்கு சிகிச்சை கிடையாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக இங்கே இருக்குது. இப்போ நார்மலாக இந்த நோய் வந்துச்சு அப்படின்னா அந்த விலங்குகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கருணை கொலை பண்ணிவிட்டு அந்த விலங்கு இருந்த இடம் ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிருமி நாசினி போட்டு க்ளீன் பண்ணுவாங்க. அந்த விலங்குகளோட கான்டாக்டில் இருந்த அந்த ஹியூமனையும் கண்டினியூஸாக ட்ராக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ புரியுதா இந்த நோயோட தாக்கம் எப்படி இருக்குன்ட்டு? எஸ், டாக்டர்ஸும் சொல்கிறாங்க இந்த நோய் வந்து விலங்குகள்கிட்டருந்து மனிதனுக்கு பரவ சாத்தியம் அதிகமாக இருக்குதுன்னு டாக்டர்ஸும் எச்சரிக்கிறாங்க. அதனால் நாமளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். சரி, இந்த நோய் எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னா 3 டைப்பில் ஸ்ப்ரெட் ஆகும். டைப் 1, ஒரு விலங்குக்கு இந்த நோய் வந்திருக்கு அப்படின்னா அதை பராமரிக்க பக்கத்தில் போகும்போது அந்த விலங்குகளோட மூச்சு காற்று நம்ம மேலே படும். அதன் மூலியமாகவும் இந்த நோய் பரவ ஆரம்பிக்கும். 2வது, அந்த விலங்குகளுக்கும் நமக்கும் காயம் இருந்து 2 காயமும் உரசும் போது இந்த பாக்டீரியா வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். 3rd ஒன், இந்த நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகளுக்கு ஒரு நெறிக்கட்டி உருவாகும். அந்த கட்டியிலேருந்து வர நீர் வந்து நம்ம மேலே பட்டாலும் நமக்கு வந்து இந்த வைரஸ் பரவ ஆரம்பிச்சிடும். இதில் நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த நோய் மனுஷன்லேருந்து மனுஷனுக்கு டைரெக்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. சரி, ஓகே, இந்த நோய் வந்துருச்சுன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன நீங்கள் கேட்கலாம். பொதுவாக விலங்குகளுக்கு காய்ச்சல், உணவு உண்ணாமை, சோர்வு இப்படியான விஷயங்கள் இருக்கும், அறிகுறிகள் இருக்கும். இது தெரிஞ்சாலே உடனே நம்ம டாக்டரை போய் பார்க்கணும். 2வது, மனுஷனுக்கு இந்த நோய் வந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா சேம் காய்ச்சல், சோர்வு, பசி இல்லாமை, நுரையீரல் பாதிப்பு, நிமோனியா காய்ச்சல், இந்த மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இப்படியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிஞ்சாலும் டாக்டரை போய் பார்க்குறது நல்லது. சரி, அதெல்லாம் ரைட்டு. இப்போ இந்த நோய் வராமல் தடுக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சில விஷயங்கள் செய்யணும், சில விஷயங்கள் செய்யக்கூடாது. எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா இந்த நோய் பாதிக்கப்பட்ட விலங்குகள் பக்கமும் அந்த விலங்கு இருக்க பகுதி பக்கமும் நம்ம போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதையும் தாண்டி சில சிம்டம்ஸ் தெரிஞ்சால் தாமதிக்காமல் டாக்டரை பார்க்குறது ரொம்ப அவசியம். சரி, எதெல்லாம் செய்யலாம் அப்படின்னா வேறு வழியே இல்லை, அந்த குதிரையை வந்து நம்ம தான் பராமரிக்கிறோம் அப்படின்னா மாஸ்க் அண்ட் க்ளவுஸ் போட்டு சேஃப்டியாக நீங்கள் அந்த ஹார்ஸ் பக்கம் போகலாம். ஒருவேளை உங்கள் விலங்குக்கு அந்த நோய் வந்திருக்கு அப்படின்னா அந்த விலங்கை தனியாக அப்புறப்படுத்தி அந்த பகுதியை கிருமி நாசினி போட்டு க்ளீன் பண்ணுங்கள். 2வது, நீங்கள் வந்து கால்நடைத்துறைக்கும் டாக்டருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஆன்டிபாக்டீரியா மெடிசன் மூலியமாக இதை க்யூர் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போ விஷயம் என்ன, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் நட்பு வட்டங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஹார்ஸ் ரைடை கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அன்காஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.